ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய வெரைட்டிஸான தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் தோசை. அதுக்காக ஒரு பீட்ரூட் மீடியம் சைஸ் எடுத்து அதை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளோட தோசை மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. தோசை மாவில் நம்ம ரெடி பண்ண பீட்ரூட் பியூரியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்தளவுக்கு பீட்ரூட்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம கட்டி இல்லாமல் அரைக்கும் போது தான் இந்த மாதிரி நைஸாக கிடைக்கும். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி லேசாக ஊற்றிக்கோங்க. இது மேலே துருவின பீட்ரூட்டும் துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு நல்லா இது முருகலாக நமக்கு வெந்து வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரணும். பார்க்கும்போது கலரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக கொத்தமல்லி தோசை பார்த்துடலாம். அதுக்காக தேவையான அளவு கொத்தமல்லியை எடுத்து இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை அரைக்கத்தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கிற மாவை பொறுத்து உங்களுக்கு காரம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தோசை மாவை எடுத்து மாவு கூட நாம் அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு கலர் அதிகம் தேவைப்பட்டால் அதிகமான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ கல்லில் தோசை ஊற்றிட்டு இது மேலே துருவின தேங்காயை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒன் சைடாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சூட்லேயே நமக்கு தேங்காய் துருவல் குக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பீஸா தோசை செய்ய போகிறோம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம தோசையை கொஞ்சம் மொந்தமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மேலே டொமேட்டோ சாஸை நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே செய்கிற டொமேட்டோ சாஸ் தான். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே மொசரோலா சீஸை இந்த மாதிரி துருவி போட்டுக்கிறேன். நம்ம சீஸ் சேர்த்தாதாங்க அது பீஸா, அதனால சீஸ் கண்டிப்பாக சேர்த்தணும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செய்யக்கூடிய பீஸா ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம நீளமாக கட் பண்ண தக்காளி, கேரட், குடமிளகா இதெல்லாத்தையும் ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி அதையும் மேலே சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ், வரமிளகாயை தூளாக பொடி பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகு தூளையும் கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் போல் வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான பீஸா தோசை ரெடி. அடுத்ததாக சிகப்பு பூசணிக்காயில் நம்ம தோசை செய்ய போகிறோம். அதுக்காக பூசணிக்காய் தேவையான அளவு எடுத்து தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்த பூசணிக்காயில் பாதி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து அதையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாயை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் சீரகம், மிளகு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு தோசை மாவை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றிடலாம். இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே லேசாக இருக்கும், எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதனால் மெதுவாக எடுங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது இது பூசணிக்காயோட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம பார்க்குறது தக்காளி தோசை. இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது முடக்கத்தான் தோசை, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே நம்ம நார்மலாக வீட்லேயே இந்த மாதிரி அரைக்காமல் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெரைட்டி தோசை தான். எப்பயும் போல் தோசை ஊற்றிட்டு அது மேலே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக முருக விட்டு எடுத்தோன்னா ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அதே மாதிரி லேசாக தோசை ஊற்றி இதுக்கு மேலே துருவின கேரட்டை நிறைய சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி துருவி போட்டு சேர்த்தும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் தோசையை நம்ம இன்னொரு விதமாகவும் ஊற்றலாம். அதே மாதிரி தோசையை நல்லா லேசாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், துருவின கேரட், இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா முருகலாக வேக விட்டு ஒன் சைடாக வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரி மறுபடியும் தோசை ஊற்றிக்கலாம் லேசாக. இப்போ பொடி தோசை செய்ய போகிறோம். இது வீட்லேயே அரைச்ச இட்லி பொடி. இதை நல்லா மேலே தேவையான அளவு தூவிட்டு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக முருக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொடி தோசை ரெடி. அடுத்ததாக பெப்பர் தோசை. தோசை ஊற்றிட்டு மேலே நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பெப்பர் தான் இது. அதை மேலே தூவினீங்கன்னா இதோட வாசமே சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு விதமாக பெப்பர் தோசை ஊற்றலாம். அதே மாதிரி லேசாக தோசை ஊற்றி மேலே பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த தக்காளியை மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து அது மேலே பெப்பரை தூவிக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா முருக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இன்னொரு விதமான பெப்பர் தோசை ரெடி. அடுத்ததாக மசால் தோசைக்கு நம்ம எப்போயுமே பூரிக்கு செய்கிற கிழங்கு மசால் தான். ஆனால் நம்ம பச்சை மிளகா மஞ்சத்தூளுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ கலரும் நமக்கு சேஞ்சாக கிடைக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி தோசைக்கு மேலே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து எண்ணெய் ஊற்றி ஒன் சைடாக நல்லா முருகலை வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மசால் தோசையும் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் கடையில் போய் சாப்பிடாம வீட்லேயே டிஃப்ரெண்ட்டான தோசையை நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்க முடியும். நம்மளும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இது மாதிரி சுலபமான முறையில் நிறைய வெரைட்டிஸான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.